துப்பாக்கி படத்தில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுவார். அவர் நிறையா சீக்ரெட்டான விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்பெரி மொபைல் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பிளாக்பெரி மொபைல்ஸ் நம்மக்கிட்ட 2 பழையரும் கடையிலேருந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த 2 பிளாக்பெரி மொபைலையும் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளுக்குள்ளே என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து இது ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் நம்ம வீடியோவோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர்லி 2K காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்பெரி மொபைல்ஸை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த குவார்ட்டர் கீபோர்டு, அதாவது லேப்டாப் அப்புறம் கம்ப்யூட்டரில் கீபோர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கீபோர்டை மொபைலில் கொண்டு வந்தது இவங்க தான். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பெரிய ரிச்சான பர்சன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணுறதுக்கு எப்போயுமே லேப்டாப்பை கையில் தூக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் மொபைலில் இனிமேல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன்டு கீபோர்டை கொண்டு வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மக்களிடையே பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் எஸ்எம்எஸ், அதாவது இன்டர்நெட் மூலமாக மெசேஜ் பண்ணுறது, பிளாக்பெரி மொபைலுக்குள்ளே அந்த என்கிரிப்டட் மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செக்யூரிட்டி மெசேஜ் சிஸ்டமை இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்குது, அப்போல்லாம் அது இல்லாதப்பவே இவங்க அந்த மாதிரி ஃபீச்சரை கொண்டு வந்ததுனால மக்களிடையே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த பிளாக்பெரி மொபைல். நம்ம ஃபோனு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஃபோனை கைவிட மாட்டாங்க, வாங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச் ஃபோன் வந்துச்சு. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது வரும்போது நிறைய பேர் டச் ஃபோன் வந்திருக்கே, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னோவேஷனை க்ரியேட் பண்ணாமல் திரும்பி அந்த கீபோர்டு மொபைலை தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது கம்மியாக தான் சேல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சில் ஒரு சில ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அது அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கூட ஈடு கொடுக்க முடியல. அதை மீறி iOS, அதாவது ஆப்பிள் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல் ஆகி அது ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சதுனால நம்ம பிளாக்பெரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பிளாக்பெரி கம்பெனி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அவங்க மொபைல் ஃபோன்ஸை தயாரிக்கலை. ஆனால் அமெரிக்காவில் பெரிய பெரிய பேங்க் இருக்கும்ல, அதோட பேக் எண்டில் அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை இது பண்ணுறது, டேட்டாவை சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் பிளாக்பெரி சேல் பண்ணப்போ எவ்வளோ காசு வந்துச்சோ அதே போல் ப்ராஃபிட்டில் தான் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது நம்ம பிளாக்பெரி கம்பெனி. சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இந்த பிளாக்பெரி மொபைலில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது. அது ஏதோ டச் மாதிரி தெரியுது, அமுக்கவே முடியல. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பட்டன், சைடில் 3 பட்டன், இந்த வால்யூம் இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி 4 பின் இருக்கும். ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். மேலே மெமரி கார்டு, அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி பின் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பழையரும் கடையிலேருந்து எடுத்த இந்த பிளாக்பெரி மொபைலில் பேட்ரி கிடையாது. இந்த பிளாக்பெரி மொபைலுக்கு ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தினுசாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வச்சு தான் கழட்ட முடியும். சரி ஓகே, எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறமும் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ண முடியல. நானும் என்ன தான் இழுத்து பார்க்குறேன், அந்த மூடியை உடஞ்சிரும் போல், ஆனால் வெளியே வர மாட்டேக்கு. அப்புறம் என்ன நினச்சேன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி போட்டிருக்காங்க. அதை சுரண்டி விட்டா உள்ளே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. கழட்டன்னு நினச்சி நானும் சுரண்டி விட்டு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் கொடுக்கலங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பிளாக்பெரி ஃபோனெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமா. அதனால் கண்ணா பின்னான்னு லூஸ் மாதிரி இப்படி சுரண்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதை அப்படி தூக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லாக் மாதிரி ஓப்பன் ஆகிக்குது, டோர் மாதிரி. ஸோ அப்படி தான் மேலே தூக்கி விட்டு உருவி விட்டு பார்த்தா அதுக்குள்ளே 2 ஸ்க்ரூ கொடுத்து வச்சுக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரு. இந்த 2 கழட்டினா தான் மேலே இருக்க மூடியை கழட்ட முடியுது. அந்த மூடியை கழட்டிட்டு உள்ளே பார்த்தா போர்டோடு சேர்த்து எக்கச்சக்கமான ஸ்க்ரூ கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எம்பி விட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு நோக்கியா மாதிரி தான் இருக்குது. நோக்கியா தான் இந்த மாதிரி அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த பேட்ரி போடுறதுக்கான கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட சால்ட்ரிங் பண்ணலாங்க. அதை கூட சும்மா ஒரு கனெக்டர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீக்கரு, அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குது, இது என்னன்னு தெரியல, வைப்ரேட்டரா என்னன்னு தெரியல, மோட்டராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, அப்புறம் இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் அமெரிக்கா பக்கம் பிளாக்பெரி ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. மற்ற சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அவங்களும் இதே போல் தான் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. எதையுமே சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்பிளே. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தனியாக வந்துடுச்சா. சில பிளாக்பெரி மொபைல் டச்சில் கொடுத்துருந்தாங்க. அதில் யூடியூப், வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகும். இது அதுக்கு முந்தின மாடல் நினைக்கிறேன். டிஸ்பிளே மட்டும் இருக்குது, டச் கண்ட்ரோல் கிடையாதாம்மா. அப்புறம் கீழே பார்த்தீங்களா அந்த பட்டன், ஹோம் பட்டன் இதோட அட்டாச் ஆகாது. அது ஸ்டிப் மாதிரி கொடுத்து தனியாக வச்சுருக்காங்க. மற்ற கீபோர்டெல்லாம் நம்ம நார்மலான மொபைலில் பார்த்த மாதிரி தான். சரி ஓகே, உள்ளே எதுவும் நோண்டி வச்ச மாதிரி தெரியல, பெருசாக டேமேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் மூலமாக சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஏன்னா சார்ஜ் போட்டால் மேலே இண்டிகேஷன் லைட் எரிஞ்சுது அப்படின்னா போர்டில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா சிவப்பு கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே வருமானு தெரியல, ஏன்னா நம்ம பேட்டரி போடல. நார்மலாக இருக்கிற நம்ம நோக்கியா ஃபோனு மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பேட்டரி பின்னையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி தான் போட்டு செக் பண்ண பார்க்கணும், அது மூடியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரை வச்சு இந்த வோல்டேஜ் செக் பண்ணணும். நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் மாட்டிருக்கோம்ல, அப்போ பேட்டரி டெர்மினலில் அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். அப்படி வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 0.29, 27 இந்த மாதிரி ரேஞ்செலாம் வருது. 4 டெர்மினல் இருக்கிறதுனால எதில் நமக்கு வந்து அந்த பேட்டரிக்கான சார்ஜிங் வோல்டேஜ் வரும் அப்படின்னு தெரியல. ஒரு 2-3 வச்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆன மாதிரி தெரியல. சரி வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஒயிட் கலரில் தெரியுது, படம் வரல. நான் வந்து ஸ்டிப்பை ஒழுங்காக மாட்டினேன்னா இல்லை அரைங்குறையமாக மாட்டிருக்கான்னு தெரியல. ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு மாதிரி கோடு மாதிரி வந்துட்டு போச்சு. ஸ்டிப்பு தான் ஒழுங்காக மாட்டாமல் இருக்குது, ரொம்பவே தூசி அடைஞ்சு போயிருந்துச்சு. அதனால் வெளியே எடுத்து விட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு இப்போ வந்து பேனலில் போட்டுடலாம். ஏன்னா பேனலில் போட்டு ஸ்க்ரூவை போட்டோம்னா கொஞ்சம் டைட்டாக அமுக்கும், அப்போ வந்து ஸ்டிப்பு நல்லா உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு சார்ஜிங் வேறு மாட்டி. இதுக்கான பிளாக்பெரி பேட்டரி நம்மக்கிட்ட கிடையாது, வேறு ஒரு பிளாக்பெரி பேட்டரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம பேட்டரி மாட்டி விட்டு சைடு வாக்கில் சுருவணும், கொஞ்சம் தாக்கு பிடிச்சி தான் சுருவணும். ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டு நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ டிஸ்பிளேல எந்த ரியாக்ஷனும் காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி சிம்பிள் போட்டு இன்ட்டு காட்டுது, அதாவது பேட்டரி செட் ஆகலை, பேட்டரியில் பிரச்சனை அப்படின்னு காட்டுது போல். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேட்டரி தான் பிரச்சனை, மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட பேட்டரி இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட பெருசு இருக்குது, சின்னது கிடையாது. இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய நோக்கியா பேட்டரி இருக்கா, அதுக்கு வந்து 3 டெர்மினல் தான். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸை மட்டும் இதுக்கேற்ற மாதிரி சால்டிங் பண்ணி விட்ருவோம். சால்டிங் பண்ணி விட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சார்ஜ் போட்டு பார்ப்போம். மேபி ஏறிச்சு ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், அது அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா வேறு வழி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் சால்டரிங் பண்ணி விட்டு போட்டு பார்த்தேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேட்டரி சிம்பிள் போட்டு இன்ட்டு தான் காட்டுது, இந்த பேட்டரி செட் ஆகலை. மேபி அவங்க ஓல்டேஜு அந்த எம்ஏஜை நான் கரெக்டாக பார்த்து ரொம்ப செக்யூரிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த பிளாக்பெரியில். ஸோ பிளாக்பெரி யூஸ் பண்ணுறாங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், இதுக்கு வேறு பேட்டரி போட்டால் எப்படி தான் காட்டுமா, இல்லை என்ன இதுக்கு சொல்யூஷன் சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி பேட்டரியை போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் அந்த சிம்பிள் தான் காட்டிகிட்டே இருக்குது. சரி ஓகே சார்ஜ் ஏறட்டுன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு ஃபோன் இருக்குது, அதை பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, டச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான பேட்டரியும் பெருசு தான். இது நம்மக்கிட்ட இருக்குது, 2 பேட்டரி கிடக்கு ஒன்றுக்கு. சரி ஓகே, அதை போடுறதுக்கு முன்னாடி இதை திறந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கேமராக்குள்ளெல்லாம் தூசி போயிட்டு இந்த கேமராவே தெரியல, அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்பெரி ஃபோன் மாதிரி கிடையாதுங்க, அந்த பின்னாடி டோர் வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாகிட்டு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக கழட்டியாச்சு. கலட்டினதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா ஒரே தூசியாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், கேமராக்குள்ளே அடைச்சிருக்கு, பக்கத்தில் அந்த ஐசி மூடி எல்லாத்துலையும் அடைச்சிருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து டச்சுன்ட்டு. இங்கே பாருங்கள் 2 ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா டச்சுக்கானது, ஸோ சேஃபாக கழட்டணும். அது இது டச்சுக்கானது. மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கானது. நம்ம பாட்டுக்கு இப்படி உருவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிப்பு பிரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேஃபாக கழட்டிக்கிட்டேன். கழட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீபோர்டு மதர் போர்டில் மட்டும் தான் தூசியாக இருக்குது. இந்த டிஸ்பிளே அப்புறம் டச்சுக்கிட்டு ஸ்டிப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, அதில் எதுவும் பாதிப்பு கிடையாது. சரி ஓகே, மதர் போர்டில் இருக்கிற குப்பையை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மதர் போர்டில் பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ்லாம் இதை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரி போட்டு பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், எந்த ரியாக்ஷனை காணோம். ஏன்னா பேட்டரியிலே சார்ஜ் கிடையாது, சும்மாத்துக்கு பேட்டரி ரொம்ப காலமாக வச்சுருந்ததுனால உள்ள சார்ஜ் இல்லை. நம்ம பூஸ்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பார்க்கணும். ஆனால் இதில் ஒன்று கவனித்தேன், அந்த பவர் பட்டனை வந்து ஒழுங்கு அமுக்க முடியல. மற்ற பட்டனாச்சும் டிக்குன்னு அமுங்குது, ஆனால் பவர் பட்டன் பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஒருவேளை இதுக்குள்ளே இருக்க அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, சில்வர் மாதிரி, அது இதுவும் டேமேஜ் இருக்குமோன்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தேன். நினச்ச மாதிரியே அந்த பவர் பட்டனுக்கான அந்த இது மட்டும் கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி தெரியுது, டேமேஜே ஆகிருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட நிறைய நோக்கியா ஃபோனோட அந்த பட்டன்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி இதை இன்டர்ஃபேஸ் பண்ணி விட்டோன்னா இது செட் ஆயிரும். எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகிருச்சு. இது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டன்லாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு, நம்ம மாற்றின பட்டன்லாம்.
ஸோ மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே டச்சு தான். ஸோ அந்த யூடியூப்பு அப்புறம் ஒரு சில ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அது வந்து நம்ம டச்சு கண்ட்ரோல் மூலமாக இது பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபோன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீபோர்டு தான். ஸோ யூடியூப் போயிட்டு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டேட்டெல்லாம் டைமெல்லாம் மாற்று, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. அதில் போனோம்னா உங்கள் பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது, சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அது அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகேங்க, இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஃபியூச்சரை பார்க்கும்போது என்னால் ரொம்ப ஓல்டாக இருக்குது, இதெல்லாம் நார்மல் சைனா ஃபோன்லேயே கிடைக்கும் அப்படின்னு தோணும். பட் அந்த காலகட்டத்தில் இதுதான் ரொம்ப ஹைலைட் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், பழைய எறும்பு கல்லில் தூக்கி போடுற நிலைமைக்கு ஆகி போச்சு. ஸோ உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. என்னோடய காலகட்டத்தில் நான் வந்து நோக்கியா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளாக்பெரி வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பில்டப் வளர்த்தோம்ல. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பிளாக்பெரி ஃபோனை ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு. டச்சு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் போடலை. இதில் பார்த்தீங்களா அந்த சார்ஜிங் பின்னு, அப்புறம் வந்துட்டு பேட்ரி பின்னு, ஸ்பீக்கர் எல்லாமே சொல்லிட்டு அப்படியே கனெக்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரூ போட்டால் தான் டைட்டாக ஒட்டி எல்லாமே பக்கா ஒர்க் ஆகும். ஸோ ஸ்க்ரூ தேடி பிடிச்சி போட்டோம்னா டச் ப்ராப்ளமும் நல்லா சரியாயிருன்னு நினைக்கிறேன். சார்ஜும் வேகமாக ஏற மாட்டுக்கு. 1/2 hour போட்டு பார்த்தேன், அப்போ தான் 5 ஏறி இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போல். அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது போதும். ஸோ 2 நாளைக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் புதுசாக வியக்கத்தக்கிற அளவுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ பிளாக்பெரி லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது வாய்ப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.